ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்க வெதருக்கு எப்பவுமே நல்லா சூடாக ஏதாவது குடிக்கணும் போல ஆசையாகவே இருக்குல்ல. நல்லா சூடாக சூப்பு ப்ளஸ் மேகி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், அப்படின்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். நான் ப்ரான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணா சிக்கன் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகா பொடியும் லைட்டாக உப்பும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பிரட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் ப்ரான்ஸ் போட்டாவோ இல்லை சிக்கன் போட்டாவோ ரொம்ப நேரம் மட்டும் வதக்கி விட்டாதீங்க, லப்பர் மாதிரி ஆயிடும். ஒரு மேகி பாக்கெட்டுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுவீங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட சேர்ந்து ஒரு டின் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். லைட்டா கொதி வந்தோடனே மஷ்ரூம் நல்லா பெருசா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. மஷ்ரூம் பதில் நீங்க பேபி கார்ன் கூட சேர்த்துக்கலாம், இல்ல உங்க வீட்ல என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்க சேர்த்துக்கங்க. நூடுல்ஸ் உடைக்காம அப்படியே சேர்த்துக்கங்க, அப்பதான் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஓன் மசாலா போடணும்னா வீட்ல இருக்க மசாலா போட்டுக்கோங்க. நான் மேகி பாக்கெட்ல வரும் இல்லையா, அதே சேர்த்துக்கிட்டேன். நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா லைட்டா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அந்த டைம் நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கங்க. இப்ப இருக்க இந்த வெதருக்கு நல்ல சூப்பு குடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கும், நூடுல்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காவும் இருக்கும். நான் பர்சனலா சாப்பிடும் போது சோயா சாஸும் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்டா டேங்கியா சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பிள்ளைங்க நூடுல்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சூப் வேணும்னு கேக்குறாங்களா, அப்ப கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்குங்க.